கலவரத்தில் 4 பேர் பலி. நியூ கலிபோர்னியாவில் அவசர நிலையை பிரகடனம் செய்தது பிரான்ஸ். ரஃபா நகரில் கூடுதல் படைகள் நுழையும் இஸ்ரேல் பாதுகாப்பு மந்திரி. உக்ரைன் மீதான போருக்கு அரசியல் ரீதியில் தீர்வு காணப்படும் ரஷ்யா சீனா கூட்டறிக்கை. இந்திய சிறுவனை கௌரவித்த துபாய் போலீசார், இதுதான் காரணம். ஹிஸ்புல்லா இலக்குகள் மீது திடீர் தாக்குதலை ஆரம்பித்து இஸ்ரேல். மசூதி மீது குண்டு தாக்குதல், 6 பேர் உயிரிழப்பு. பூமியின் துருவங்களை ஆய்வு செய்ய நாசா ஆரம்பித்துள்ள புதிய திட்டம். தொடர்ந்து உயரும் கடல் மட்டம், தலைநகரை இடமாற்றம் செய்யும் தாய்லாந்து. ஹிஸ்புல்லா இலக்குகள் மீது திடீர் தாக்குதலை ஆரம்பித்த இஸ்ரேல். தெற்கு லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா இலக்குகள் மீது எல்லை தாண்டிய தாக்குதலை மேற்கொள்ள இஸ்ரேலின் விமானப்படை தயாராகி வருகிறது. தங்களது விமானப்படை லெபனானின் கானா பகுதியில் ஒரு குழுவை தாக்கியுள்ளதாக இஸ்ரேலிய தரப்பு அறிவித்துள்ளது. ஆனால் இது தொடர்பாக ஹிஸ்புல்லா அமைப்பு எந்த தகவலையும் வெளியிடவில்லை. லெபனான் போராளிகள் பயங்கரவாத திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பித்துள்ளதாக இஸ்ரேலின் விமானப்படை தமது எக்ஸ் பதிவில் தெரிவித்துள்ளது. இதற்கு பதிலடியாக இஸ்ரேலின் விமானங்கள் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பின் பரந்த இலக்குகள் முழுவதையும் தாக்கி அளித்ததாக தெரிவித்துள்ளது. மேலும் வான்வழி தாக்குதல்கள் ஐதா அல் சாப் மற்றும் கவர்கிலா பகுதிகளிலும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த நிலையில் லெபனான் மற்றும் இஸ்ரேல் எல்லையில் வசிக்கும் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் தற்பொழுது தமது சொந்த இடங்களை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. பூமியின் துருவங்களை ஆய்வு செய்ய நாசா ஆரம்பித்துள்ள புதிய திட்டம். பூமியின் துருவ பகுதிகளில் ஏற்படும் வெப்ப இழப்பை ஆய்வு செய்வதற்கும் மாறிவரும் காலநிலை தொடர்பிலான தகவல்களை தெரிந்து கொள்ள நாசா புதிய திட்டம் ஒன்றை தொடங்கியிருக்கின்றது. இதற்காக தனி ஆய்வகம் அமைக்கப்பட்டு துருவ பகுதிகளான ஆர்டிக் மற்றும் அண்டார்டிகாவை ஆய்வு செய்ய உள்ளது. குறித்த திட்டத்திற்காக 2 நவீன ரக செயற்கைக்கோள்களை இம்மாத இறுதிக்குள் விண்ணில் செலுத்தப்பட்டு துருவ பகுதிகளின் மேலுள்ள புவிவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டு கண்காணிக்கப்பட உள்ளது. காலநிலை மற்றும் பனி மாதிரிகளை ஆராயும் வகையில் விஞ்ஞானிகள் அந்த தகவலை பயன்படுத்த உள்ளனர். இந்த நடவடிக்கையின் மூலம் உலகின் கடல் நீர் மட்டம் உயர்வு, வானிலை மாற்றம் மற்றும் பனிக்கட்டிகள் உருகுதல் எத்தகைய விளைவுகளை அளிக்கக்கூடும் என்பதற்கான கணிப்புகளை அவர்கள் பெற இருக்கின்றனர். உக்ரைன் மீதான போருக்கு அரசியல் ரீதியில் தீர்வு காணப்படும் ரஷ்யா சீனா கூட்டறிக்கை. கிழக்கு ஐரோப்பிய நாடான உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்திருக்கிறது. இதற்கு அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. இதற்கிடையே ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். அங்கு சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை நேரில் சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து விரிவாக பேசியிருக்கின்றார். இருதரப்பு இடையே பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகி உள்ளன. இந்த நிலையில் அதிபர் புதின், அதிபர் ஜி ஜின்பிங் ஆகியோர் நேற்று நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு கூட்டாக பேட்டியளித்தனர். கூட்டறிக்கையும் வெளியிடப்பட்டது. அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளதாவது: சீனா ரஷ்யா இடையே நல்ல நட்பு இருக்கிறது. இதை யாராலும் சீர்குலைக்க முடியாது. எங்களுடைய உள்நாட்டு விவகாரங்கள், நட்பு மற்றும் இறையாண்மை மீதான 3ஆம் நாடுகளின் தலையீட்டை எதிர்க்கின்றோம். உக்ரைன் மீதான போருக்கு விரைவில் அரசியல் ரீதியில் தீர்வு ஏற்படும். இதில் தேவைப்படும் அனைத்து உதவிகளையும் சீனா செய்யும் என தெரிவித்துள்ளது. ரஃபா நகரில் கூடுதல் படைகள் நுழையும் இஸ்ரேல் பாதுகாப்பு மந்திரி. இஸ்ரேல் ராணுவம் ரஃபா நகர் மீது தாக்குதலை நடத்த தொடங்கியிருக்கிறது. இதனால் மக்கள் தொகை அடர்ந்த ரஃபா நகரிலிருந்து சுமார் 6 லட்சம் மக்கள் முகாமுக்கு இடம்பெயர்ந்துள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. ரஃபா நகர் மீது தாக்குதல் நடத்தினால் ஆயுதம் வழங்க மாட்டோம் என இஸ்ரேலுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது. முழு அளவில் ரஃபா மீது தரைவழி தாக்குதல் நடத்தக்கூடாது என அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டணி நாடுகள் வலியுறுத்திய நிலையில் இஸ்ரேல் சிறியளவிலான வரையறுக்கப்பட்ட தாக்குதல் நடத்தப்படும் என இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் ரஃபா மீதான தாக்குதல் தொடரும். கூடுதல் படைகள் ரஃபா நகருக்குள் நுழையும் என இஸ்ரேல் நாட்டின் பாதுகாப்புத்துறை மந்திரி யோவ் காலன் தெரிவித்துள்ளார். மேலும் ரஃபாவில் உள்ள ஹமாஸ் அமைப்பின் சுரங்கங்களை அழித்து 20க்கும் மேற்பட்ட ஹமாஸ் அமைப்பினரை கொன்றதாகவும் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே ரஃபா மீது தாக்குதல் நடத்தப்படும் நிலையில் காசா முனையின் மற்ற பகுதிகளில் ஹமாஸ் அமைப்பினர் ஒன்றிணைந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவதாக கூறப்படுகிறது. அப்படி தாக்குதல் நடத்துபவர்களை ஒழித்து கட்டியதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்திருக்கிறது. ஹமாஸ் அமைப்புக்கு ஆதரவாக லெபனானில் இருந்து 20க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் மூலம் இஸ்ரேல் நோக்கி தாக்குதல் நடத்தியதாக ஹிஸ்புல்லா அமைப்பு தெரிவித்துள்ளது. மசூதி மீது குண்டு தாக்குதல், 6 பேர் உயிரிழப்பு. நைஜீரியாவில் மசூதி ஒன்றுக்குள் நடத்தப்பட்ட பெட்ரோல் குண்டு தாக்குதலில் சிறுவர்கள் உட்பட
6 பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. நைஜீரியாவில் கானோ மாகாணம் கடான் கிராமத்தில் உள்ள மசூதியில் நேற்று தொழுகையில் ஈடுபட்டிருந்தவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. தாக்குதலில் 4 சிறுவர்கள் உட்பட 24 பேர் காயமடைந்திருந்த நிலையில் அவர்கள் 6 பேர் நேற்று உயிரிழந்ததாக நாட்டு போலீசார் தெரிவிக்கின்றனர். தாக்குதலை நடத்திய 38 வயதான நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். இதேவேளை ஒரு மதப்பிரிவு அடிப்படையிலான நீண்டகால குடும்ப தகராறை தாக்குதலுக்கு காரணம் என அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். இந்திய சிறுவனை கௌரவித்த துபாய் போலீசார், இதுதான் காரணம். துபாயில் வசித்து வரும் இந்திய சிறுவன் ஒருவன் அவனது நன்னடத்தை செயலுக்காக துபாய் போலீசாரால் பாராட்டப்பட்டுள்ளார். துபாய்க்கு சுற்றுலா வந்த பயணி ஒருவர் அவரது கை கடிகாரத்தை அங்கு தொலைத்து விட்டார். அந்த கடிகாரத்தை இந்தியாவைச் சேர்ந்த சிறுவன் யூனிஸ் பார்த்துள்ளான். அதை எடுத்துச் சென்று போலீசிடம் ஒப்படைத்துள்ளான். அந்த பயணி அவரது சொந்த ஊர் திரும்பிய நிலையில் மீண்டும் அவரை தொடர்பு கொண்டு துபாய் போலீசார் கடிகாரத்தை ஒப்படைத்துள்ளனர். இதற்கு அந்த பயணி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார். இந்த நிலையில் சுற்றுலா காவல்துறை இயக்குநர் பிரிகேடியர் கல்பான் ஒபைதல் ஜலாப், துணை லெப்டினன்ட் கர்னல் முகமது அப்துல் ரஹ்மான், சுற்றுலாத்துறை தலைவர் கேப்டன் சஹாபல் சாடி ஆகியோர் இந்த சிறுவன் யூனிஸை பாராட்டி சான்றிதழ் வழங்கி கௌரவித்துள்ளனர். இது தொடர்பான புகைப்படங்களை துபாய் போலீஸ் தனது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்திருக்கின்றது. அதில் சுற்றுலா பயணியின் தொலைந்த கடிகாரத்தை திருப்பி அளித்த சிறுவனின் நேர்மையை துபாய் போலீஸ் கௌரவிக்கிறது என குறிப்பிட்டுள்ளது. கலவரத்தில் 4 பேர் பலி. நியூ கலிடோனியாவில் அவசர நிலையை பிரகடனம் செய்தது பிரான்ஸ். பிரான்சின் கட்டுப்பாட்டில் உள்ள தீவு நியூ கலிடோனியா பிரான்சிலிருந்து 17,000 கிலோமீட்டர் தூரத்தில் தென்மேற்கு பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ள இந்த பகுதி 3 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இங்கு நியூ கலிடோனியாவின் பழங்குடியினரான கனாக்கின மக்கள் ஐரோப்பிய காலனித்துவவாதிகளின் சந்ததியினரும் அதிகம் வசிக்கின்றனர். கடந்த 1853ஆம் ஆண்டு இந்த பகுதி பிரான்சுடன் இணைக்கப்பட்டது. ஆனாலும் பல நூற்றாண்டுகளாக இப்பகுதியின் பூர்வ குடிகளான கனக் பழங்குடியின மக்களும் பிரெஞ்சு மக்களுக்கும் இடையில் மோதல் போக்கு நிலவி வந்தது. இந்த நிலையில் பிரான்சில் பாராளுமன்றத்தில் நேற்று முன்தினம் ஒரு புதிய சட்டம் நிறைவேற்றப்பட்டது. நியூ கலிடோனியாவில் 10 ஆண்டுகளாக வசிக்கும் பிரெஞ்சு குடியிருப்பாளர்களை மாகாண தேர்தலில் வாக்களிக்க இந்த சட்டம் அனுமதிக்கிறது. இந்த சட்டத்திற்கு சில உள்ளூர் தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த புதிய சட்டம் உள்ளூர் கனாக் வாக்குகளை நிறுத்து போக செய்யும் என்று அஞ்சுகின்றனர். கனக் மக்கள் ஒதுக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இந்த விவகாரம் பூதாகரமாக வெடித்த நிலையில் நியூ கலிடோனியா முழுவதும் போராட்டம் வெடித்திருக்கிறது. இந்த சட்டத்தால் கனக் பழங்குடியின மக்களின் உரிமைகள் புறக்கணிக்கப்படும் என்று கனக் ஆதரவாளர்கள் நடத்திய போராட்டத்தில் கலவரம் வெடித்திருக்கிறது. பிரெஞ்சு கடைகள் மற்றும் வணிக வளாகங்கள் அடித்து நொறுக்கப்பட்டன. வீடுகளுக்கும் கடைகளுக்கும் தீ வைக்கப்பட்டதால் பல நகரங்கள் போர்க்களமாக காட்சியளித்தன. பிரெஞ்சு பேருந்துகள் மற்றும் வாகனங்களையும் போராட்டக்காரர்கள் சேதப்படுத்தியுள்ளனர். அவர்களை தடுக்கும் முயற்சியில் போலீசார் ஈடுபட்டனர். இந்த கலவரத்தில் கனக் பழங்குடியினத்தைச் சேர்ந்த 3 இளைஞர்கள் மற்றும் ஒரு போலீஸ்காரர் ஆகியோர் கொல்லப்பட்டனர். பலர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. வன்முறையில் ஈடுபட்டதாக சுமார் 200 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வன்முறையை தொடர்ந்து போராட்டங்களை கட்டுப்படுத்த அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. தலைநகர் நோமியாவில் பொதுமக்கள் கூட்டம் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. அவசர நிலை 12 நாட்களுக்கு நீடிக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது. வன்முறை மற்றும் வதந்திகள் பரவுவதை தடுக்க டிக்டாக் செயலியை அதிகாரிகள் தடை செய்திருக்கின்றனர். நியூ கலிடோனியாவில் உள்ள 2 விமான நிலையங்களும் பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டுள்ளது. போராட்டத்தை தூண்டியதாக சந்தேகிக்கப்படும் 4 பேர் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். போராட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக பிரான்சிலிருந்து அதிக அளவில் போலீசார் மற்றும் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். இதனால் நியூ கலிடோனியாவில் தொடர்ந்தும் பதற்றம் நிலவி வருகின்றது. தாய்லாந்தின் தலைநகர் பாங்காக் கடற்கரையை ஒட்டி தாழ்வான பகுதியில் உள்ளது. இதனால் மழை காலங்களில் வெள்ளப்பெருக்கினால் அதிகம் பாதிக்கப்படுகிறது. நகரின் பெரும்பகுதி வெள்ளத்தில் மூழ்கிவிடுகிறது. இது ஒருபுறம் இருக்க, காலநிலை மாற்றம் காரணமாக கடல் மட்டம் அதிகரிப்பதால் தலைநகருக்கு கூடுதல் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. இந்த நூற்றாண்டின் இறுதிக்குள் பாங்காக் நகரின் தாழ்வான பகுதிகள் கடலில் மூழ்கும் அபாயம் இருப்பதாக ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர். எனவே நாட்டின் தலைநகரான பாங்காக்கை இடமாற்றம் செய்வது தொடர்பாக அரசு மறுபரிசீலனை செய்யலாம் என நாட்டின் காலநிலை மாற்ற அலுவலக மூத்த அதிகாரி பவிச் கேசவோங் கூறியிருக்கிறார். மேலும் கருத்து வெளியிட்டவர்,
பாங்காக் நகரம் அதன் தற்போதைய வெப்பமயமாதல் பாதையில் உலகத்துடன் இணைந்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாமல் போகலாம். உலகளாவிய வெப்பநிலை தொழில்துறைக்கு முந்தைய நிலைகளை விட 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருக்கிறது. ஏற்கனவே நாம் பாங்காக் அந்த வெப்பநிலையை தாண்டி விட்டோம். இப்பொழுது நாம் திரும்பி வந்து காலநிலை மாற்றத்தின் தாக்கங்களிலிருந்து பாதுகாக்கும் வழிமுறைகள் குறித்து சிந்திக்க வேண்டும். இப்போது உள்ள சூழ்நிலையில் நாம் இருந்தால் பாங்காக் தண்ணீருக்கு அடியில் இருக்கும். கடல் நீர் நகருக்குள் வருவதை தடுக்க நெதர்லாந்தில் பயன்படுத்தப்படுவதைப் போல தடுப்புகளை அமைப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகளை பாங்காக் நகர நிர்வாகம் ஆராய்ந்து வருகிறது. ஆனால் நாங்கள் வேறு இடத்துக்கு நகர்வதை பற்றி யோசித்து வருகிறோம். இது தொடர்பான விவாதங்கள் யூகத்தின் அடிப்படையில் நடைபெறுகின்றன. பிரச்சினை மிகவும் சிக்கலானது. தலைநகரத்தை மாற்றுவது நல்ல தேர்வு என்பது எனது தனிப்பட்ட கருத்து. தலைநகரத்தை அரசாங்க நிர்வாக பகுதிகள் மற்றும் வணிக பகுதிகள் என பிரிக்க முடியும். பாங்காக் அரசாங்க தலைநகராக இருக்கும். வணிகத்தை வேறு பகுதிக்கு மாற்ற வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.